Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 9 Atomic and Nuclear Physics உள்ள book back problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிரவுண்ட் ஸ்டேட்டில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரேடியேஷன்னால் எக்ஸைட் ஆகுது. இந்த ரேடியேஷனுடைய வேவ் லென்த் 97.5 நானோமீட்டர். அப்படின்னா இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்னுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேவ் லென்த் ஆஃப் த ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த்தோடைய சிம்பிள் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 97.5 நானோமீட்டர். இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 97.5 நானோ இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 9. Therefore 97.5 into 10 to the power minus 9 meter. This is the wavelength of the radiation. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் த எக்ஸைட்டட் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். போர் ஆட்டம் மாடலில் வேவ் லென்த்தினுடைய எக்ஸ்பிரஷனை நம்ம படிச்சிருக்கோம். வேவ் லென்த்தினுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1/λ is equal to R into 1 divided by N1 square minus 1 divided by N2 square. இங்கே Rங்கிறது Rydberg constant. Rydberg constant உடைய வேல்யூ R is equal to 1.097 into 10 to the power 7 meter to the power minus 1. ஆட்டம் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால N1 உடைய வேல்யூ 1, N2 தான் எக்ஸைட்டட் ஸ்டேட். எக்ஸைட்டட் ஸ்டேட்னுடைய வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேர்ஃபோர் N2னுடைய வேல்யூவை N அப்படின்னு எடுத்துக்குவோம். தேர்ஃபோர் நவ் we can write 1/λ is equal to R into 1 divided by N1க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ஸ்கொயர் மைனஸ் N2க்கு பதிலாக Nன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் N ஸ்கொயர். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 1 divided by இந்த R டினாமினேட்டர் கொண்டு வந்துடுவோம். R into lambda is equal to 1 by 1 is 1. 1 minus 1 divided by N square. இந்த 1 by N square லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் இதை ரைட் ஹேண்ட் சைடுக்கும் கொண்டு வருவோம். 1 divided by N square is equal to 1 minus 1 divided by R into lambda. ஸோ ஆரோடைய வேல்யூ தெரியும், லேம்டாவுடைய வேல்யூ தெரியும். இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 minus 1 divided by what is R? R is a Rydberg constant. Rydberg constant வேல்யூ இங்கே இருக்குது 1.097 into 10 to the power 7. Lambda is a wavelength. Wavelength வேல்யூ கொடுத்துருக்காங்க 97.5 into 10 to the power minus 9. This is equal to இதை calculate பண்ணோம்னா 1 minus 0.935 அப்படின்னு வரும். This is equal to 0.065. left hand side we are having 1 divided by N square. So இதுக்கு reciprocal எடுத்தோம்னா N square is equal to 1 divided by 0.065 அப்படின்னு வரும். ஸோ இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணால் we will get this is equal to 15.38. இதெல்லாம் லாக் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ n is equal to இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15.38. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15.38 is equal to 3.92. என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இட் இஸ் அன் இன்டீஜர். தேர்ஃபோர் இதுக்கு நெக்ஸ்ட் இன்டீஜர் வேல்யூ எவ்வளோன்னா 4. Therefore n is equal to 4. This is a principal quantum number of the excited state. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.